ஸோ அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிஎம் டிசைன்லேருந்து கார்த்திக். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம பண்ணுற எல்லாமே ஒரு கஸ்டமைஸ் மிஷினரியாக பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் வந்து அவங்களோட தேவைக்கு தகுந்தாப்புல ஒரு மேனுவல் பண்ணுற ப்ராசஸை வந்து ஆட்டோமேஷன்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி ஒரு ஆயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது க்ரீம் பேஸில் உண்டான ஒரு ஆயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு டியூப் ஃபில்லிங் மிஷினும் ஒரு டியூப் சீலிங் மிஷினும் கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக டியூப் ஃபில்லிங் மிஷினும் டியூப் சீலிங் மிஷின்றது காமன். இதில் என்ன கஸ்டமைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் ஹெட் தான். எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஹெட்டாக தான் நம்ம பார்த்துருப்போம் நம்ம. ஸோ இவங்களுக்கு பண்ணது வந்து டபுள் ஹெட் ஃபில்லிங் பாயிண்ட்டுமே டபுள் ஹெட்டை வந்து ஃபில்லிங் பண்ணி ப்ரொடக்ஷன் வால்யூம் கூடும் பாருங்க. சேம் டயத்தில் வந்து எல்லாமே அது என்ஆர்வி வால்வ் மெக்கானிசம்ஸ்லாம் கேட்டிங்கன்னா ஸ்பீடு கண்ட்ரோல் நம்மளால் பண்ண முடியும். ஸோ க்ரீம் பேஸில் இருக்கிறதுனால வந்து ஓவர் ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து ஃபாஸ்ட் ஃபில்லிங்கும் பண்ண முடியும் நம்மளால். ஸோ ஒரு சின்ன கஸ்டமைஸ் பண்ண ஒரு மாடல் இது ஒன்று. ஃபில்லிங்கும் அப்படி தான். சீலிங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் ஹெட்டட் சீலிங் மிஷின் வந்து நம்ம 2 ஃபில்லிங் பண்ணுற மாதிரிக்கு 2 சீலிங். ஸோ அந்த சீலிங்கோட குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 லேயர் சீலிங் சொல்லுவாங்க. நம்ம அந்த இன்டெகிரேட்டட் டெஸ்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா மெடிக்கலில், அந்த இன்டெகிரேட்டட் டெஸ்ட்டே வந்து இந்த சீலிங்கோட குவாலிட்டி வந்து பாஸ் ஆகும். அதுக்காக ஒரு கஸ்டமைஸ் பண்ண மிஷின். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீலிங் போக ஃபாயில் சீலிங்கும் சேர்த்து பண்ணியிருக்கோம். ஃபாயில் சீலிங் நான் மீன் பண்ணுறது வந்து ஒரு பக்கம் இப்போ இந்த நம்ம டியூப் ஃபில்லிங் மிஷின் இருக்கு இல்லையா, அதை டியூப்லையும் ஃபில்லிங் பண்ணலாம், கண்டெய்னர்லையும் ஃபில்லிங் பண்ணலாம். நம்ம ஒரு கண்டெய்னர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேம் மிஷின் எந்த மாடிஃபிகேஷன் பண்ணால் ஜஸ்ட் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் தான். ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டெய்னர்லேயே ஃபில்லிங் பண்ண முடியும், டியூப்லையும் ஃபில்லிங் பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணியே டபுள் ஹெட்டட் டியூப் சீலிங், டபுள் ஹெட்டட் கண்டெய்னர் சீலிங்குமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்ததுனால இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட அப்புறம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.